காலம் செல்ல செல்ல குழந்தைகளாகிய உங்களுடைய நிலை உயர்ந்து கொண்டே போகும்போது மாயா வருவது பாராக அல்ல, அதாவது தாக்குதலாக அல்ல, நமஸ்காரம் செய்வது போல வர வேண்டும். மாயா மீண்டும் உங்கள் முன் வந்தாலும் அதை போராட்டமாக அல்ல, விளையாட்டாக பார்த்து அனுபவியுங்கள். எப்படி ஒரு எல்லைக்குட்பட்ட நாடகத்தை சாட்சி நிலையில் பார்த்து ரசிக்கிறோமோ அதுபோல மாயாவின் ரூபம் எவ்வளவு பயங்கரமாக இருந்தாலும் அதை ஒரு விளையாட்டு பொம்மை போல பார்த்தால் பயம் நீங்கிவிடும். உள்ளே ஒரு அதிசயமான ரசம் விழித்தெழும். எங்கு பயம் இல்லையோ அங்கே மாயாவின் சக்தி தானாகவே செயலிழந்து விடுகிறது. எந்த ஒரு ஆத்மா விளையாட்டாளராக சாட்சி நிலையுடையவராக மாயாவின் விளையாட்டை பார்க்கிறாரோ அந்த ஆத்மா எப்போதும் மாயாவை வெல்லும் நிலையில் நிலைத்திருக்கும். கோபம் அருகே வரக்கூட தைரியம் கொள்ள முடியாத அளவிற்கு அன்பின் கடலாக நீங்கள் மாற வேண்டும். கர்மாதீத் என்றால் கர்மங்களின் கட்டுப்பாட்டில் அல்ல, கர்மங்களுக்கு அடிமையும் அல்ல, சுதந்திரமான ஆத்மாவாக இருந்து கர்மேந்திரியங்கள் மூலம் கர்மங்களை செய்வது. கர்மங்கள் செய்கின்ற போதிலும் தொடர்பு உறவு நிலைகளில் இருந்தாலும் கர்மாதீத் நிலையில் இருப்பது இது வெறும் கற்பனை அல்ல, இது சாத்தியமான ஒரு நிலை. பற்று இல்லாமல், இழப்பும் இல்லாமல், சேவையும் பற்றினால் இல்லாமல், நிமித்தமான பாவனையோடு இந்த நிலையில்தான் கர்மங்கள் இயல்பாக நடக்கின்றன. ஆத்மா தானாகவே கர்மாதீத் நிலை ஆகிவிடுகிறது.